வணக்கம் தமிழ் மக்களே, வணக்கம் விஜய் ரசிகர்களே, வணக்கம் விஜய் தொண்டர்களே. விஜய் தொண்டர்களுக்கு சில எச்சரிக்கை நான் கூறுகின்றேன். தொண்டனாக விஜயின் கட்சி வளர்ந்து வருகின்றது, அது உண்மைதான். இதில் ஒரு மாற்றமும் இல்லை. நீங்கள் இப்போது வருகின்ற ஓரொரு பிரச்சனைகளையும் கண்டு நீங்கள் துவண்டு விடாதீர்கள், விழுந்து விடாதீர்கள். நிமிர்ந்து நிற்கக்கூடிய நேரம் இது. இது அரசியல் காலகட்டம், அரசியல் அதிசக்தமாக இறங்கிய காலகட்டம். தளபதி விஜய் இப்போது இனி அரசியலில் என்ன வேணாலும் நடக்கலாம். இந்தியா தமிழ்நாடு அரசியல் களம் என்றால் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது. பார்த்தீர்களா விஜயுடைய காரியங்கள்? இதுக்கு பேர்தான் முக்கியமான அரசியல். இதுதான் இதற்கு முன்பும் எம்ஜிஆர், ஜெயலலிதா இதுபோல் பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கும் நடந்திருக்கிறது. அதையும் மீறி அவர்கள் அதிசக்தமாக மிகப்பெரிய ஓட்டை எடுத்து எலெக்ஷனில் நின்று கஷ்டத்தை அனுபவித்து மந்திரியாகி இருக்கின்றார்கள் இல்லையா? அதுதான் இப்போது காலகட்டத்தில் தளபதி விஜய்க்கு நடக்க தொடங்கியிருக்கிறது. தமிழ் பத்திரிகையாளர் மிகப்பெரிய ஃபேமஸான நக்கீரன் கோபால் அதி தீவிரமாக தளபதி விஜயை எதிர்க்க தொடங்கிவிட்டார். காரணம், அவர் ஒரு திமுக ஆதரவாளர். திமுக கட்சிக்கு யார் எதிராக வந்தாலும் இவர் சும்மா இருக்க மாட்டார். அதை எதிர்த்து கேள்வி கேட்பார். காரணம், திமுக எப்பொழுதுமே ஆட்சி இருக்க வேண்டும், அது வீழ்ந்திடக்கூடாது என்பதில் நக்கீரன் கோபால் விவரமாக அதை கண்காணித்து வருகின்றார். அந்த வேளையில் தான் இப்போது விஜயை எதிர்க்க தொடங்கிவிட்டார். அதிசக்தமாக மு.க. ஸ்டாலினை எதிர்த்து வருகின்றார் தளபதி விஜய். அது இவருக்கு பிடிக்கவில்லை. அதனால் தொண்டர்களே, நீங்கள் வீழ்ந்து விடாதீர்கள். நீங்கள் எப்போதும் நிமிர்ந்து நிற்க வேண்டும். இதை தளபதி விஜய்க்கும் நான் தெரிவிக்கின்றேன். நிமிர்ந்து நிற்க வேண்டும், துவண்டு விடக்கூடாது. எவ்வளவு வேகமாக தளபதி விஜய் வெளியில் இறங்கி வர வேண்டும், எல்லாரோடும் பேச வேண்டும், தமிழகம் முழுவதும் உள்ள பிரச்சனைகளை எடுத்து உரைக்க வேண்டும் மீடியாவில். அதான் எங்களின் ஆசை. அரசியலில் துப்புவார்கள், தூக்கி எறிவார்கள், வீசுவார்கள். கண்டு கொள்ளாதே, நிமிர்ந்து நில், நடந்து செல். விஜய்க்கு எத்தனை குழப்பங்கள் வந்தாலும், எத்தனை பேர் இவருக்கு ஆப்பு வைத்தாலும் மக்களிடம் இவருக்கு அன்பு குறையவில்லை, குறையாது. அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களின் மனசுக்கு விருப்பம் இருந்தால் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்க தங்கங்களே.